20 தொகுதிகளில் கூட அதிமுக வெற்றி பெறாது. கூண்டோடு திமுகவில் இணையும் அதிமுகவின் முக்கிய தலைகள். அதாவது அதிமுகவில் உட்கட்சி குழப்பம், சரியான கூட்டணி அமையாத நிலை ஆகியவை காரணமாக வரும் 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற முடியுமா என்ற நம்பிக்கையை மாவட்ட செயலாளர்கள் இழந்து வருவதாக கட்சி உள்வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி பாஜகவுடன் கூட்டணி அறிவித்த பின்னர் 7 மாதங்களாகியும் புதிய கட்சிகள் எதுவும் இணையவில்லை. தாவேகாவின் பொதுக்குழு தீர்மானம் விஜய் கூட்டணிக்கு வரமாட்டார் என உறுதிப்படுத்தியதால் கடைசி நம்பிக்கையும் தகர்ந்துள்ளது. இதனால் கட்சியின் எதிர்காலம் குறித்து அதிமுகவினரிடம் அச்சம் நிலவுகிறது. நவம்பர் 5ஆம் தேதி தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் திமுக தாவேகா இடையேதான் போட்டி, விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே நாளில் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் திமுக முறைகேடு செய்ய வாய்ப்புள்ளது, அதை தடுத்து நிறுத்துங்கள், வரும் தேர்தலில் வலுவான கூட்டணி அமைப்போம் என நம்பிக்கை ஊட்டினார். ஆனால் கூட்டம் முடிந்து வெளியே வந்த மாவட்ட செயலர்கள் உற்சாகமிழந்து காணப்பட்டனர். கடந்த 2011 சட்டசபை தேர்தலுக்கு முன் திமுக ஆட்சி மீது பெரிய எதிர்ப்பு இல்லாத நிலையில் ஜெயலலிதா அனைவரையும் அரவணைத்து வெற்றி பெற்றார். முத்துசாமி கட்சியை விட்டு வெளியேறிய போது கடிதம் எழுதி அழைத்தார். தனக்கு விருப்பமில்லாவிட்டாலும் திமுகவை தோற்கடிக்க தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்தார். ஆனால் இப்போது தலைகீழ் நிலை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒருங்கிணைப்புக்கு குரல் எழுப்பினாலும் பழனிசாமி ஏற்க மறுக்கிறார். அவர்களால் பாதிப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் மறுக்கிறார். தாவேகா கூட்டணிக்கு வரும் என்ற நம்பிக்கை இருந்தது. பொதுக்குழு தீர்மானத்தால் அது போய்விட்டது. இனி பாமகவுடன் மட்டுமே வாய்ப்பு. அது எந்தளவுக்கு வெற்றி தரும் என தெரியவில்லை. பாமக பிளவுபட்டுள்ளது. தேமுதிக திமுகவுடன் பேசுகிறது. நாம் தமிழர் தனித்து போட்டியிடுகிறது. வழக்கமாக பழனிசாமி தலைமை அலுவலகம் வரும்போது சென்னை சுற்றியுள்ள பிரமுகர்கள் கூடி வரவேற்பர். இப்போது அந்த எண்ணிக்கை சொற்பமாகிவிட்டது. கட்சியின் எதிர்காலத்தை நினைத்தாலே பதற்றமாக இருக்கிறது என்று அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த நிலையில் தமிழக அரசியல் வட்டாரத்தில் அடுத்தடுத்த அதிர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் அதிமுக முக்கிய தலைவர்கள் திமுகவுக்கு தாவும் நிலை உருவாகி வருகிறது. மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா, மைத்ரேயன், மருது அழுகுராஜ் உள்ளிட்ட அதிமுக புள்ளிகள் கடந்த சில வாரங்களாக திமுகவுக்கு இணைந்ததை அடுத்து ரூலிங் பார்ட்டி தலைமையகம் உற்சாகத்துடன் உள்ளதாக கூறப்படுகிறது. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேமுதிக மதிமுக புள்ளிகளை திமுக வளைத்தது போலவே தற்போது அதிமுக நிர்வாகிகளை தாவச் செய்யும் திமுக களமிறக்கியுள்ளது. நடப்பு சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தயாரிப்பை திமுக முன்னதாகவே துவங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 2023 இறுதி பகுதியில் KN நேரு தலைமையில் தேர்தல் குழுவை அமைத்திருந்தது திமுக. அந்த குழுவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் இணைந்திருந்தனர். இந்த முறை திமுகவுக்கு பெரிதாக பணிச்சுமை இல்லாத நிலை காணப்படுகிறது. ஏனெனில் கடந்த தேர்தல்களைப் போல கூட்டணி அமைப்பதில் பெரும் சிக்கல் இல்லை. ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாக உள்ளது. தற்போது நடைபெறுவது தொகுதி பங்கீடு தொடர்பான ஆரம்ப பேச்சுவார்த்தைகள் மட்டுமே. இதற்கு மாறாக அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி கட்சியை வலுப்படுத்த தீவிரமாக பணியாற்றி வருகிறார். பாஜக தற்போது அதிமுக கூட்டணியில் இணைந்திருப்பினும் தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வர முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் சில நிலைப்பாடுகள் பற்றி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராகவே எதிர்கால தேர்தலில் பார்க்கிறார் என்றும் அதிமுகவுடன் உடனடி இணைவு சாத்தியமில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் போன்றோர் விஜய் தலைமையிலான புதிய கூட்டணிக்கு கை கொடுக்கலாம் என அரசியல் வட்டாரங்களில் பரவலாக கூறப்படுகிறது.
அதிமுகவின் உட்கட்சி சிக்கல்கள் தொடரும் நிலையில் திமுக இதையே அதிரடி ஆயுதமாக பயன்படுத்தி வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளை தாவச் செய்வதற்காக மாவட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொங்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தற்போதைய திமுக அமைச்சர்கள் களமிறக்கப்பட்டு அதிமுக புள்ளிகளுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவுக்கு வந்தால் 2026 தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு, கட்சியின் பதவி தேவையானால் அமைச்சரவை பதவியும் வழங்கப்படும் என கூறி பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு தாவிய சேகர் பாபு, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, முத்துச்சாமி ஆகியோருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன், தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்டோருக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. இதே மாதிரியாக தற்போதைய அதிமுக நிர்வாகிகளுக்கும் அதே வகை ஆஃபர்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அரசியல் பார்வையாளர்கள் கூறியதாவது, 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக, தேமுதிக மற்றும் மதிமுக புள்ளிகளை வளைத்து அதிமுகவின் வலிமையை குறைத்தது. இப்போது அதே பாணியை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு எதிராக மீண்டும் பயன்படுத்துகிறது. திமுகவின் இந்த நடவடிக்கை எடப்பாடியின் தலைமையை சவால் செய்யக்கூடியதாக இருக்கலாம் என்றும், இது 2026 தேர்தல் வரை அதிமுகவின் உள் விவகாரத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்றும் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். தற்போது அதிமுகவில் இருந்து தொடர்ச்சியாக தாவும் புள்ளிகள் திமுகவுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளன. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இது புதிய அரசியல் தலைவலியாக மாறி வருகிறது. 2026 தேர்தலை முன்னிட்டு திமுகவின் வளைத்தல் பணி இன்னும் தீவிரமாகும் என கூறப்பட்டு வருகிறது. இப்போது திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியனை பற்றி பத்திரிகையாளர் பிரியன், OPS தினகரன், செங்கோட்டையன் போன்றோர் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எப்படிப்பட்ட கூட்டணியை அவர்களால் அமைக்க முடியும்? மாதிரியான அரசியலை அவர்கள் செய்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவை ஏற்படுத்த முடியும் என்பது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. இவைகளில் குழப்பங்களாகவும் சந்தேகத்திற்குரிய வகையிலும் இருப்பதால் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதால் திமுகவிற்கு வந்திருக்கிறார்கள். மேலும் மனோஜ் பாண்டியன் சொல்வதில் ஒரு முக்கிய விஷயம் இருக்கிறது. பாஜக தான் அதிமுகவின் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தினகரன், OPS, செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி என யாராக இருந்தாலும் பாஜக தான் எல்லோரையும் பொம்மலாட்டம் போல் ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மனோஜ் பாண்டியனின் கருத்தாக இருக்கிறது. இன்னொன்று, பாஜகவை எதிர்ப்பதில் திமுக தெளிவாக இருப்பதால் அந்த அணியில் இருப்பது தனது எதிர்கால அரசியலுக்கு சரியாக இருக்கும் என மனோஜ் பாண்டியன் முடிவெடுத்திருக்கிறார். மருது, அழகுராஜ், மைத்ரேயன், அன்வர்ராஜா என தொடர்ந்து அதிமுகவில் இருந்து விலகி திமுகவிற்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிமுகவுக்கும் சரி, எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பவர்களுக்கும் சரி, அவர்களது எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பதால் தான் இம்மாதிரியான மாற்றங்கள் நிகழ்வதை பார்க்கிறோம். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், OPS தரப்பு மாதிரியான அரசியலை செய்வார்கள் என்பது தெரியாத சூழலில் நிரந்தரமாக வலிமையான கூட்டணியை கொண்ட கட்சியில் இணைய வேண்டும் என்பதை மனோஜ் பாண்டியன் முடிவெடுத்திருக்கிறார் என்று பத்திரிகையாளர் பிரியன் கூறியுள்ளார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.